நகர மேம்பாட்டிலும் ஒரு புது முயற்சி. டெல்லி மேம்பாட்டு ஆணையத்தோட போக்குவரத்து சார்ந்த மேம்பாட்டு திட்டம், டிரான்சிட் ஓரியன்டட் டெவலப்மெண்ட். இது என்ன கான்செப்ட்? டிஓடி. இது இப்ப உலக நகரங்கள்ல பிரபலமாகிட்டு வர்ற ஒரு உத்தி. யோசிச்சு பாருங்க, மெட்ரோ ஸ்டேஷன், ரயில் நிலையம் இல்ல பஸ் ஸ்டாப் பக்கத்திலேயே உங்களுக்கு வீடு, ஆபீஸ், கடை, பொழுதுபோக்கு வசதின்னு எல்லாம் கிடைச்சா எப்படி இருக்கும்? கேட்க நல்லா இருக்கு. அதுதான் டிஓடி. பொது போக்குவரத்தை மையமா வச்சு அதுக்கு ரொம்ப பக்கத்திலேயே அடர்த்தியான கலவையான பயன்பாட்டை கொண்ட பகுதிகளை உருவாக்குறது. மிக்ஸ்டு யூஸ் டெவலப்மெண்ட்னு சொல்வாங்க. இதனால தனிப்பட்ட நபர்களுக்கும் நகரத்துக்கும் என்ன பயன்? முக்கிய நோக்கம், மக்கள் கார், பைக் மாதிரி சொந்த வாகனங்களை அதிகமா பயன்படுத்தாம நடந்து போறதுக்கும் சைக்கிள் ஓட்டுறதுக்கும் பொது போக்குவரத்தை பயன்படுத்துறதுக்கும் ஊக்கப்படுத்துறது. சரி. இதனால போக்குவரத்து நெரிசல் குறையும், காற்று மாசு குறையும், பயண நேரமும் செலவும் மிச்சமாகும். நகரங்களுக்கு இது பொது போக்குவரத்தை இன்னும் திறம்பட பயன்பட உதவும். போக்குவரத்து நிறுவனங்களுக்கு டிக்கெட் வருமானம் போக இந்த டிஓடி பகுதிகளிலிருந்து வேற வருமானம் வர வாய்ப்பு இருக்கு. அரசாங்கங்களுக்கும் நிலமதிப்பு உயர்வு மூலமா திட்டங்களுக்கு நிதி திரட்ட முடியும். ஆனா இதையெல்லாம் செயல்படுத்துறதுல சவால்கள் இருக்காதா? இருக்கிற நகர அமைப்பிலே இதை எப்படி பொருத்துவாங்க? நிச்சயமா சவால்கள் இருக்கு. சரியான திட்டமிடல் வேணும். எல்லா தரப்பு மக்களுக்கும் இது கட்டுப்படியாகிற விலையில இருக்கணும். வெறும் வசதியானவர்களுக்கு மட்டுமான இடங்களா மாறிடக்கூடாது. ஆமா, அது முக்கியம். பழைய நகர பகுதிகளில் இது செயல்படுத்துறதுக்கு நிறைய மாற்றங்கள் தேவைப்படும். ஆனா நீண்ட காலத்துல நகர வாழ்க்கை தரத்தை உயர்த்த இது ஒரு நல்ல வழியா பார்க்கப்படுது. டெல்லியில் இதை எப்படி செயல்படுத்துறாங்கன்னு பார்க்கணும்.